இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? எடுத்து லைட்டாக உருட்டிக்கணும். அப்புறம் இன்னும் லைட்டாக தேவைப்படுது வச்சுட்டு உருட்டணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி செய்யணும். இந்த மாதிரி செய்யணும். இது ஒன்று வச்சுட்டு திருப்பியும் ஒன்று செய்யணும். அதோட கொஞ்சம் குட்டியாக செய்யணும். ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செய்யணும். அதுக்கப்புறம் இப்படி வச்சுட்டு கொஞ்சம் பர்பிள் க்ளே ஒரு 2 இயர்ஸ் செய்யணும்ல, அதுக்கு கொஞ்சோண்டு பர்பிள் க்ளே எடுத்து இப்படி வச்சுட்டு 2 பால்ஸ் மாதிரி எடுத்துக்கணும். 2 பால்ஸ் மாதிரி எடுத்துக்கணும். இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி எடுத்து ஒரு பாலை வைக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பாலில் ஒரு முனையை மட்டும் லைட்டாக அப்படி பண்ணிவிட்டு அமுக்கணும். எப்படின்னா ஒரு பாலில் கொஞ்சோண்டு இந்த சைடு அமுக்கணும்னா இந்த மாதிரி இயர்ஸ் கிடைக்கும். இதை எடுத்து இப்படி வைக்கணும். அதுக்கப்புறம் இன்னொன்று அதே மாதிரியே லைட்டாக அமுக்கிட்டு பண்ணணும். லைட் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்படி வச்சுட்டு அமுக்கணும். நல்லா லாங் இயர்ஸாக தவிர அமுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இங்கே வச்சுருந்தோம்ல ஒரு க்ளே, அந்த க்ளேவை எடுத்து நல்லா ரோல் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ளாட்டாக எக்ஸ்ட்ரா க்ளே இருந்துச்சுன்னா இங்கே வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு க்ளேவை எடுத்து நல்லா ரோல் பண்ணி இப்படி பண்ணணும். இந்த மாதிரி ஆனால் ஒரு மாதிரி இந்த மாதிரி ஷேப் கிடைக்கும், ஓவல் மாதிரி. அந்த இதை எடுத்து குட்டியாக இருக்கும் அப்படியே எடுத்து இப்படி வச்சிடணும். அதுக்கு மேலே ஒரு நாக்கு ரெடி பண்ணணும். நாக்குக்கு நம்ம ஒயிட் கலர் எடுத்துக்கலாம். ஒயிட் எடுத்து ஓப்பன் பண்ணி லைட்டாக எடுக்கும், கொஞ்சோண்டு ஒயிட் எடுத்து இந்த மாதிரி நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ரோல் பண்ணிவிட்டு ஓகேவா, ரவுண்டாக இந்த மாதிரி ரவுண்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக ஓவல் மாதிரி ஆக்கணும். ஓவல் மாதிரி ஆக்கி ப்ரெஸ் பண்ணோம்னா அதுக்கப்புறம் லைட்டாக இந்த மாதிரி பண்ணி ஒரு ப்ரெஸ் இந்த மாதிரி பண்ணோம்னா நம்மளோட டங் ரெடி. இந்த டங்கை அப்படியே இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்துல இப்படி வச்சு லைட்டாக ஃபோல்ட் பண்ணணும். நாக்கை நீட்டுற மாதிரி இந்த மாதிரி பண்ணி வைக்கணும். இப்போ பார்க்க கொஞ்சம் இது மாதிரி தான் இருக்கும். நாக்கு ரொம்ப ஒயிட்டாக இருக்கிறதுனால இருக்கும். போக நல்லா வந்துடும். லைட்டாக மடக்கி விடணும். லைட்டாக நாக்கு தொங்கி மடக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் ஒயிட் க்ளே இருக்குல்ல, இந்த க்ளேயில் ஒரு சின்ன பார்ட் எடுத்துக்கணும், ஒரு குட்டி பார்ட் எடுத்து வச்சுட்டு இப்போ ஹெட் இருக்குல்ல அது அப்படி வச்சுட்டு இந்த பர்பிள் க்ளேயில் ஒரு கொஞ்சோண்டு எடுத்து இந்த மாதிரி ரோல் பண்ணணும். குட்டியாக பால் இத்தனோண்டு பால் எடுத்து இப்படி பண்ணி ஓவல் ஷேப்பில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும். ரொம்ப ப்ரெஸ் பண்ணக்கூடாது, லைட் ப்ரெஸ் பண்ணி ஒரு மாதிரி ஒரு ஓவல் ஷேப் பண்ணவுடனே அது மேலே அழகாக வச்சிடணும். அந்த டங்கு இருக்குல்ல அது மேலே அழகாக வைக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஷேப் கொஞ்சம் கோணலாக இருந்தால் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி வைக்கணும். இப்போ இதுதான் இப்போ இப்படி வச்சுட்டு ஒயிட் எடுத்தோம்னா குட்டி பீஸ்லாம் அதில் ரெண்டுமே எடுத்து இப்படி பண்ணி வச்சிடணும். கொஞ்சோண்டு தான் எடுக்கணும். அதில் இந்த ப்ளோண்ட் எடுத்து அதை லைட்டாக நீட் பண்ணி பால் மாதிரி வைக்கணும். இந்த இடத்துல ஒன்று, தென் இன்னொரு நோஸ் கிட்ட ஒன்று. அதுக்கப்புறம் டங்க் வந்து ரொம்ப மடங்கியிருக்கும், அது லைட்டாக மடக்கணும்ல செய்யறதுக்கு லைட்டாக நீட்டி விடணும். ஓகேப்பா. இப்போ ஹெட்டு பகுதியில் எடுத்து இந்த இடத்துல கரெக்டாக வச்சு அப்பர் இதில் வைக்கணும். கரெக்டாக இங்கே இருக்குல்ல ஹெட்டு வந்து இந்த இடத்துல பண்ணணும். இடத்துல படுற மாதிரி நல்லா ப்ரெஷர் கொடுத்து அமுக்கணும்னா அது ஸ்டிக் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி க்ளே டூல்ஸ் இருக்கும்ல அதில் ஒன்று இந்த மாதிரி இருக்கிறதுல எடுத்து இப்படி உள்ளே விட்டு இந்த மாதிரி பண்ணணும். பண்ணியாச்சுன்னா நம்மளுக்கு ஒரு டாகி ரெடி. அந்த டாகி எடுத்து அப்படி நிற்க வச்சுட்டு இப்போ அதுக்கான போன் ரெடி பண்ணலாமா? இங்கே பாருங்கள், ஒயிட் க்ளே இருக்குல்ல, ஒயிட் க்ளேவில் ஒரு கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கலாம். இப்போ அந்த க்ளேவை எடுத்த மாதிரி நல்லா ரோல் பண்ணி லைட்டாக இந்த மாதிரி தின்னர் நடுவில் மட்டும் லைட்டாக தின் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து சைட்லலாம் மட்டும் நல்லா பல்ஜியாக இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும். உள் ப்ரெஸ் பண்ணிட்டு இப்போ நல்லா தின்னர் ஆக்கணும். அதுக்கப்புறம் உள்ளே ப்ரெஸ் பண்ணி உள்ளே ப்ரெஸ் பண்ணோம்னா அழகாக நமக்கு ஒரு போன் ஷேப் ரெடி ஆகும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த போன் ஷேப்பில் இருக்கிறத நைஃப் மாதிரி இப்படி கட் பண்ணணும். கட் பண்ணோடனே அந்த இடத்த வந்து நல்லா கர்வி ஆக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு தாட்டி நல்லா கர்வ் பண்ணணும். கர்வ் பண்ணால் நம்மளோட போன் ரெடி.